மகாநதி அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஃபேமிலியில் வந்து விஜய் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து ரூம் பார்க்க 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னனால நிவின் வந்து எங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மா கிட்டேயும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதம்மா அப்படிலாம் சொல்லி வச்சனால அவங்க அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஃபேமிலி வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம இருக்காங்க. அதே மாதிரி காவேரி ஃபேமிலியும் சரி இவ்வளோ தூரம் அந்த தம்பி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்கே வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பார்த்தீங்கன்னா விஜயை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி நைட்டு கூட தூங்காமல் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. காவேரியோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு போனாங்களோ அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணி அவங்க அப்பா இருந்த மொமெண்ட்ஸாக நினச்சி காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா அழுதுட்ருப்பாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் வந்து காவேரியை நினச்சி அழுதுட்ருப்பாரு. காவேரிக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சோம் அவங்க கூட எப்படிலாம் இருந்தோம் அந்த மெமரிஸ்லாம் வந்து நினச்சி அழுதுட்ருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி இருந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த ஓட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டை வந்து திறந்து உள்ளே போய் காவேரியை நினச்சி வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு காவேரிக்குன்னு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த கேபினுக்கு போய் பார்க்குறாரு. இந்த விஷயம் மட்டும் இவ்வளோ சீக்கிரம் வந்து காவேரியோட ஃபேமிலிக்கு தெரியல அப்படின்னா எப்படியாவது காவேரிக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம், எல்லாமே வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு விஜய் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரிலாம் நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் காவேரி விஜய் எம்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க அந்த போர்டை வந்து கையில் எடுத்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி அழுகுறாரு. இந்த இடத்துல உட்கார வேண்டிய காவேரி என் கூட இருக்க வேண்டிய என்னோட காவேரியை வந்து பிரித்து இப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே மனசுடைஞ்சு வந்து அழுதுட்ருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னே புரியல. அந்த நேரம் பார்த்து வந்து வக்கீல் வந்து வராரு. இந்த மாதிரி வந்து விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வக்கீல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்கள உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வக்கீல் வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சா சார், அவங்களுக்கு எல்லா உண்மையும் நீங்கள் சொல்லிட்டீங்களா, இன்னும் 2 டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட சைன் வாங்க வேண்டியது இருக்குது, அதில் வந்து சைன் வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்லுவார். அதுக்கு வந்து விஜய் சொல்லுவார், இல்லை நடக்கக்கூடாத சில விஷயம்லாம் நடந்து போச்சு, அதனால் என்னால் அவங்கள்ட்ட உண்மையை சொல்ல முடியல, அவங்க இப்போதைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, அதனால் இதை கொஞ்ச நாள் தள்ளி போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் அவங்கள கூப்பிட்றேன் காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வக்கீலை வந்து அனுப்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் விஜய் வந்து கேபினில் உட்காந்துருக்கப்ப பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு ஐடியா வரும். இந்த மாதிரி வந்து காவேரி வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் வாங்கியிருந்தோம். காவேரிக்கு வந்து நம்ம விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா காவேரி வந்து நம்ம கூட இருக்கணும். காவேரி வந்து நம்மளை பிரிஞ்சிருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத அவளுக்கு புரிய வைக்க முடியாது. இவ்வளோ தூரம் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கதையும் ஆஃபீஸில் 50% ஷேர் அவள் பேரில் எழுதி வச்சுருக்கதையும் காவேரிக்கு வந்து ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். காவேரிக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சால் மட்டும்தான் அவள் ஃபேமிலியிலையும் எல்லாத்துக்குமே புரிய வைக்க முடியும். அது வரைக்கும் வந்து நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அவங்க ஃபேமிலியை கூட பொறுமையாக புரிய வச்சுக்கலாம். ஆனால் காவேரிக்கே புரியல அப்படின்னா அவள் எப்படி வந்து நம்ம கூட இருப்பா, எப்படி வந்து அவள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவளுக்கு சொன்னாதான் அவன் மேலே நம்ம எவ்வளோ லவ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அவளுக்கு புரிய வச்சா மட்டும்தான் காவேரி வந்து பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கூட நமக்கு சப்போர்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாரு. அதனால் எப்படியாவது பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு காவேரியை வந்து டெய்லியும் ஆஃபீஸ் வர மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து இது யார் மூலயமா பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. விஜய் வந்து நினைக்கிறாரு அவங்க வீட்டில் யாருக்கு கால் பண்ணாலுமே யாருமே வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே நம்ம மேலே கோபத்தில் தான் இருக்காங்க, காவேரியும் நம்ம காண்டாக்ட் பண்ண முடியாது, அதனால இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து நிவின் தான். நிவின்க்கு தான் வந்து காவேரி எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிவின் பேசினா அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் கேட்கவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சி நிவின்க்கு கால் பண்ணுறாரு. நிவின் பார்த்தீங்கன்னா என்ன விஜய் வந்து கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையும் அட்டன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து நிவின் கிட்ட இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும், மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு, என்ன விஷயம் பேசணும், அதான் காவேரி இனிமேல் அவங்க கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, இதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயம் பேசணும்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, அதை நேரில் வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், நேரில் வாங்கன்னு சொல்லிட்டு நிவினை வந்து நேரில் வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவினும் வந்து அதை தடுக்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நேரில் பார்க்கறதுக்காக போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஜய் வந்து நிவின் கிட்ட
காவேரி வந்து என்னை விட்டு போயிட்டா தான். அது வந்து எனக்கு தெரியும். அத எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா நீயும் யமுனாவும் வந்து ஈஸியா எங்க 2 பேரையுமே பிரிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட சொல்றாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நான் வேணும்னே எதுவுமே பண்ணல. அன்னைக்கு என் கேரக்டர் வந்து யமுனா வந்து தப்பா பேசினதுனால மட்டும் தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாயிருச்சுன்னு சொல்லிட்டு நிவின் திரும்ப திரும்ப சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ உங்க 2 பேர்னால தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். அது வந்து ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. சரி இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க? என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்குறாரு. அதுக்கு விஜய் வந்து நிவின் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி என்னையும் காவேரியும் நீங்கள் பிரித்து வச்சு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க. தயவுசெய்து இப்போயாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட கேட்குறாரு. என்ன ஹெல்ப்? நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் நான் போய் உங்களுக்காக எப்படி நான் காவேரி வீட்டில் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து காவேரி வீட்டில் எனக்காக பேச வேணாம், நான் சொல்கிறத மட்டும் போய் அங்கே சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயும் வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சில உண்மைகள் எல்லாத்தையுமே வந்து நிவின் கிட்ட சொல்கிறாரு. அதாவது காவேரி வந்து அன்னைக்கு நான் வீட்டிலேருந்து பேக்கை தூக்கிட்டு கிளம்ப சொன்னது எல்லாமே வந்து காவேரி வந்து ஆனிவர்சரி அன்னைக்கு கொடைக்கானல் கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி காவேரி பேரில் 50% ஷேரை எழுதி வச்சுருக்கேன், அதை வந்து அவள்கிட்ட சொல்லிவிட்டு அவளை வந்து எம்டி சீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து அந்த பிளான்லாம் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கரெக்டாக அவங்க வீட்டில் கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சு எல்லாமே பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாரு. நிவின் பார்த்தீங்கன்னா இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுவாரு. என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ விஷயம் நீங்கள் காவேரிக்கு பண்ணியிருக்கீங்களா? ஆனால் நீங்கள் இவ்வளோ உண்மையாக இருந்த மாதிரி பேசுகிறீங்க, அப்புறம் ஏன் காவேரி உங்களை ஏன் புரிஞ்சுக்காமல் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய் கிட்டே கேட்பாங்க. அதுக்கு விஜய் வந்து சொல்லுவாங்க, காவேரிக்கு வந்து என்னதான் எனக்கு புரிஞ்சாலுமே அவங்க ஃபேமிலி மாரி அவனால் ஒன்றுமே பண்ண முடியல, அதனால தான் காவேரி வந்து என்னை விட்டு போனான். மற்றபடி அவங்க ஃபேமிலி மட்டும் ஒத்துக்கிட்டா காவேரி கண்டிப்பாக என் கூட தான் இருப்பா. அவங்க ஃபேமிலி மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி காவேரிக்கு வந்து என் மேலே உள்ள நம்பிக்கை லவ் எல்லாமே குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட சொல்வார். நிவின் வந்து எப்படி நீங்கள் காவேரிக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்பாங்க. நான் வந்து முட்டாள்தனமாக நம்பலை, எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி அவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்தால் சாமி கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு என்ன பார்க்க தான் வந்தா, அது எனக்கு தெரியாதா? ஆனால் நான் காவேரி எங்கே இருன்னு சொல்லலை. அது ஏன் அப்படின்னா அவள் ஃபேமிலிக்காக தான். ஃபேமிலியை மீறி அவனால் இருக்கவும் முடியாது. அவள் ஃபேமிலியோட எல்லா சம்மதத்தோட காவேரி வந்து நான் திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட விஜய் வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் காவேரி வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது சில டாக்குமெண்ட்ஸாக சைன் வாங்கியிருந்தோம், அதெல்லாம் நார்மல் டாக்குமெண்ட்ஸாக. ஆனால் நீங்கள் காவேரி வீட்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி காவேரி வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்கா, அதனால ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் காவேரி வீட்டில் சொல்லுங்கள், இந்த ஒரு சின்ன ஹெல்ப்பை மட்டும் எனக்காக செய்யுங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. நிவின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிக்கிறாரு. நான் எதுக்குங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அதனால எனக்கு என்ன யூஸ்? நான் ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு தான் எல்லா ப்ராப்ளமும். அவங்க ஃபேமிலி வந்து இப்போ என் வீட்டில் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஏதாவது என்ன தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்குறாரு. ஓ, எல்லாம் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. ஆமாம், அவங்க வீடு வந்து வேறு வீடு மாற்றுற வரைக்கும் 2 நாள் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் தான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. சரி, நல்லதாக போச்சு, நீங்கள் தயவுசெய்து எனக்காக இதை மட்டும் சொல்லுங்கள். இந்த விஷயம் சொன்னால் கண்டிப்பாக காவேரி வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பி தான் ஆகணும். அப்போ தான் வந்து காவேரிக்கு வந்து என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட கேட்குறாரு. நிவினும் பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களை லாஸ்ட்டாக நம்பி தான் இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் காவேரிக்கு வந்து விஜய் புரிய வைப்பாரா, காவேரி ஃபேமிலிக்கு விஜய் புரிய வச்சு காவேரியை அவர் கூட வந்து சேர்த்து வைப்பாரா, நிவின் வந்து இதுக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணுவாரா அப்படிங்கிறத இனி வரப்போட வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.